திருவண்ணாமலையில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களுடன் மீண்டும் செய்தியாளர் ரகுவரன் இணைகிறார். ரகுவரன், மீட்புப் பணியில் தொடர்ந்து என்ன சிக்கல் என்பது தொடர்பான விவரங்களை தெரிவிச்சிருந்தீங்க, நீங்கள் தொடரலாம். இரண்டாவது நாளாக அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று இருக்கு. இதுவரைக்கும் அந்த பெரிய எந்திரங்கள்லாம் வர முடியாத சூழல் இருந்த நிலையில 2 வீடுகளை இடித்துவிட்டு பாதையை ஏற்படுத்திவிட்டு தற்போது இந்த ஜேசிபி எந்திரங்கள் அந்த மீட்பு பணியை ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில அந்த விபத்தில் சிக்கி இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை தான் மிகவும் அவர்கள் எப்படி சிக்கினார்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த விபத்தில் சிக்கி இருக்கக்கூடியவங்க அந்த மண் சரிவில் வீட்டோடு மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர்கள் சிறுவர்கள். 4 பேரும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள். இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார், மீனா அவங்க 2 பேர் வீட்டில் இவங்க விளையாடிட்டு இருந்திருக்காங்க. 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்திருக்கும் போது திடீரென்று தண்ணீர் வந்திருக்கிறது. சிகப்பு நிறத்திலான தண்ணீர் வந்ததுனால அதை பார்த்துட்டு கூச்சலிட்டபடியே அந்த சிறுவர்களும் அவங்க வீட்டுக்கு உள்ளே சென்று இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே சென்ற நிலையில தான் அவங்க இன்னும் கூச்சலிட்டு நல்லா அதை பார்த்து ஆரவாரத்துடன் விளையாண்டு கொண்டிருக்கும் என்று அதே நேரத்தில் மிகப்பெரிய பாறைகள் அந்த அவங்களுடைய வீட்டின் மீது விழுந்து வெறும் சேரும் சகதியமாக நீங்கள் நம்மளுடைய காட்சிகளில் பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாறைகள், எவ்வளவு பெரிய மண் குவியல்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை முழுவதுமாகவே மூழ்கடித்து விட்டது. இதை நேரில் பார்த்த ஒரு நபர் தெரிவித்த போது அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டே அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. அடுத்த நிமிடமே அவங்களுடைய அந்த சத்தம் நின்றுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இதை அந்த குழந்தைகள் ஒன்றாக நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் திடீரென்று அந்த வீட்டோடு அவர்கள் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் தற்போது இந்த ஜேசிபி எந்திரமானது அந்த மீட்பு பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்குமார், மீனா தம்பதியும் அவர்களுடைய 2 குழந்தைகளும் அந்த 2 குழந்தைகளுடைய நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மண்ணில் புதைந்திருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய பெற்றோருடைய சேர்ந்து அந்த குழந்தைகளும் காணாமல் போயிருக்கிறார்கள். இதில் காணாமல் போனவர்களுடைய வயதுகள் பார்த்தீங்கன்னா 9 வயது கௌதம், 7 வயது இனியா, 12 வயது மகா, 14 வயது வினோதினி, 12 வயது ரம்யா. இவங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தவங்க, அனைவரும் நண்பர்களாக விளையாண்டுட்டு இருந்தவங்க இதில் புதைத்து போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் தற்போது இந்த மீட்பு பணியானது நடைபெற்று இருக்கு. அவர்கள் இருந்த வீடு இந்த பகுதியில் தான் இருக்கு. அது மீது ஒரு 10 அடி உயரத்திற்கு இது பெரிய ராட்சச கல் மற்றும் சேரும் சகதியுமாக இருக்கிறது. அதை தோண்டி எடுக்கும் பணி தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படியாவது ஏன்னா அந்த ஜேசிபிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. அந்த பாறாங்கல் எப்போ வேணா விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பாறாங்கல் விழுந்ததுன்னா மீட்பு பணியும் செஞ்சிட முடியாது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய வீடுகளும் ஒரு அபாய கட்டத்தை ஒரு எடுக்கக்கூடிய சூழல் இருக்கு. அதனால அந்த பாறையை கீழே விழாம செய்வது எப்படி அப்படின்றது தான் அதிகாரிகளுடைய முக்கிய இதா இருக்கு. அதனால அங்க சிறிய பாறைகள் எல்லாம் கொட்டி அந்த பாறை விழாத வகையில் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இது போன்ற சூழலில் தான் தற்போது அந்த வீடு இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி இந்த ஜேசிபி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த சிறார்களினுடைய நிலை குறித்து விவரங்கள் தெரிய வரும். லாவண்யா. ரகுவரன், புதையுண்ட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய 2 வீடுகள் இடிக்கப்பட்டு தற்போது மீட்பு பணிகளானது நடைபெற்று வரதா சொல்லியிருக்கிறீங்க. மேலும் மோப்பநாய் போன்ற உதவிகள் எதுவும் தேவைப்படும் அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்படுதா? இந்த மீட்பு பணி குறித்து அதிகாரிகள்கிட்ட யார்ட்டாவது பேச முடிந்ததா ரகுவரன்? மீட்பு பணி குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு பிரத்யேகமாக பேட்டி கொடுத்திருந்தார். அதில் அவர் தெரிவித்தது என்னவென்றால் இந்த சூழல் தான் இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வீடு இருந்த பகுதி மலையினுடைய உச்சி பகுதி, கோரமான பகுதி. நீங்க பார்க்கலாம், ரொம்ப உச்சி பகுதியில் அவங்களுடைய வீடு இருந்தது. அதனால அந்த வாகனங்கள் செல்வது சிரமமாக இருந்தது. அது இல்லாமல் என்டிஆர்எஃபினுடைய 2 மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அந்த மோப்ப நாய்களும் அந்த பகுதியில் சுத்தி வந்தது, ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. அதனால தான் இவ்வளவு மீட்பு படையினரும் அந்த ஒரு வீட்டை குறிவைத்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. 2 மோப்ப நாய்களும் அதே பகுதியை சுற்றி வந்ததுனால ஒரு 10 அடி உயரம் கொண்ட அந்த வீடு முழுவதுமாகவே மண்ணில் புதைந்திருக்கிறது. அதை மீட்க வேண்டிய இதில் தான் தற்போது இந்த மீட்பு படையினர் ஈடுபட்டு இருக்காங்க. லாவண்யா.
ரகுவரன், மேலும் நீங்க சொன்னது மாதிரி அந்த ஓரத்தில் தெரியக்கூடிய பாறையானது அதுவும் எப்போது வேண்டுமானாலும் விழலாம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதால அதனை தடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னவாக எடுக்கப்பட்டு வருகிறது ரகுவரன்? தற்போது அந்த பெரிய பாறையை எப்படி அகற்றுவது? ஏன்னா அந்த பெரிய பாறையை எப்படி அகற்றினாலும் அது வந்து கீழே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் மீட்பு படையினருக்கும் பெரிய சவாலாக இருக்கும். அப்படின்றதுனால ஐஐடியிலிருந்து ஒரு சிறப்பு குழுவினர் வந்திருக்கிறாங்க. அந்த பாறையை எப்படி அகற்றுவது, அதை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மீட்பு பணியை எப்படி செய்வது? ஏன்னா இப்போ மழை நின்று இருக்கு, மழை விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை தொடர்ந்து பேஞ்சுதுன்னா அந்த பாறை எப்போ வேணாலும் விடக்கூடிய அபாயம் ஏற்பட சூழல் இருக்கு. அதனால மழை பெய்வதற்குள் இந்த மீட்பு பணிகளை முடித்து விட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேகமாக விரைந்து இந்த பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பாறையை அகற்றுவதற்காக ஐஐடி குழுவினர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சென்னையை சேர்ந்த ஐஐடி குழுவினர் அவர்களும் இந்த என்டிஆர்எஃப் குழு மற்றும் தமிழ்நாடு மீட்பு படையினருடன் இணைந்து எப்படி அதில் மீட்பு பணியை மேற்கொள்வது என்பது தொடர்பான ஆய்வை மேற்கொண்ட பிறகுதான் தற்போது அந்த பாறையை எந்த தொந்தரவும் செய்யாமல் வீடு இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் தற்போது அந்த குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடிய இடத்தை தற்போது பார்த்துவிட்டு அதன் பிறகு அந்த பாறையை பற்றி என்ன செய்வது என்று பார்த்து கொள்ளலாம் என்ற நிலையில் தான் தற்போது அந்த ஜேசிபி எந்திரமானது அந்த வீட்டின் பகுதியை தோண்டி கொண்டிருக்கிறது. ரகுவரன், இப்போ மீட்பு பணி நடந்துட்டு வர நிலையில சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்களா? மின்சாரம் போன்ற அந்த தேவைகள் அந்த பகுதியில் எவ்வாறு இருக்கிறது? லாவண்யா, நீங்க பார்க்கலாம் அந்த வீடு மேல இருக்கு. ஆனா அதை சுத்தி இருக்க வீடுகள் அனைத்துமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த வீடுகள் எல்லாமே உடைந்து போயிருக்கிறது. இந்த வீடு ஒரு 2 வீடுகள் முற்றிலுமாக உடைந்து போயிருக்கிறது. அதை சுற்றி இருக்கிற வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நொறுங்கி போயிருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இதுல என்ன ஒரு உயிர் தப்பிய ஒரு நல்ல விஷயமா நடந்தது இந்த சம்பவத்திலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வெளியேற்றப்பட்டுட்டாங்க. இறுதியாக தான் அந்த சிறார்கள் இருந்த பகுதியை, அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த பகுதியை மீட்பு படையினர் போய் எச்சரித்து அழைத்து வருவதற்காக தான் அந்த பகுதிக்கு போனாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவமானது நடந்தேறி இருக்கிறது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய வீடுகள் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் தான் இந்த மண்ணாலும் சேராலும் முழுமையாக மூடி இருக்கிறது. அதிலிருந்து அந்த வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஆனால் இது மலையின் உச்சியில் இருக்கிறதுனால அவங்கள இந்த மீட்பு படையினர் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து வெளியே அனுப்புவதற்குள்ளே தான் இந்த ஒரு சம்பவமானது, மனதை உருக்கும் சம்பவமானது நடந்து விட்டது. அந்த இடத்தில் தான் தற்போது அந்த மீட்பு பணியானது நேற்று மாலை தொடங்கிய மீட்பு பணி நேற்று இரவு மழை தொடர்ந்து பெய்ததால் மீட்பு பணியை தொடர முடியவில்லை. தற்போது அந்த மீட்பு பணி, அதாவது பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த ஜேசிபி எந்திரமே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வர முடிஞ்சிருக்கு. அந்த இடத்துல தற்போது அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரகுவரன், அந்த பகுதியில மின்சாரம் இல்லாத சூழல் நிலவதை நீங்க பதிவு செய்றீங்க. அந்த நிலையில எத்தனை மீட்பு துறையினர் அங்கு குவிந்திருக்கிறார்கள்? மேலும் இரவு நேரமாக மேலும் மீட்பு படையினர் தேவைப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறதா? யாரேனும் வரவழைக்கப்படுகிறார்களா? குறிப்பாக ஏன்னா 24 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. அங்கே புதையுண்டு இருக்கிறவங்கள நம்ம தாமதமாக ஒவ்வொரு நொடியும் மிகவும் அபாயகரமான ஆபத்தான நேரமாகத்தான் கடந்து கொண்டிருக்கிறது மீட்பு படையினருக்கு. அப்படி இல்லாமல் இந்த இடமும் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டு இடமும் மிகவும் ஆபத்தான இடம் தான் மீட்பு படையினருக்கும். குறிப்பாக என்டிஆர்எஃப் வீரர்கள் 60 பேர் இருக்காங்க. இந்த தமிழக மீட்பு படையினர் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களும் மற்றும் தீயணைப்பு படை வீரர்களும் காவல்துறையினரும் தமிழக காவல்துறையினரும் இணைந்து தான் இந்த பணியை ஈடுபட்டு இருக்காங்க. சுமார் 150க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த சன்லைட் போகிறதுக்குள்ள இந்த மீட்பு பணியை முடிச்சிடணும் இறுதி கட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்திலும் இந்த பணியை தொடருவதற்காக இந்த மின்சார லைட்கள்லாம் போடப்பட்டிருக்கு. இந்த பகுதியிலேயே விளக்குகள் அமைக்கும்
பணிகள்லாம் முடிக்கப்பட்டு மின்சார விளக்குகள் போடப்பட்டிருக்கு. இங்கே வந்து மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் ஜெனரேட்டர்கள் மூலமாக இயங்கக்கூடிய இந்த மின்சார லைட்கள் வந்து போடப்பட்டு எந்த விதத்திலும் பணி மீண்டும் தொய்வு ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கான பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று சன்லைட் போகிறதுக்குள்ள அந்த சூரிய வெளிச்சமானது போவதற்குள்ள அந்த வீடு, குறிப்பிட்ட வீடு இருக்கக்கூடிய பகுதியை வந்து அடைந்து விட வேண்டும் என்பதற்காக அந்த பணிகள் வந்து தொடர்ந்து துரிதகதியில் நடைபெற்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது.